ஹாய் அன்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்னோட ரூம் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் என்னோட கடைசி ரூம் டூர். அண்ட் ஏன் கடைசி ரூம் டூர் அப்படின்னா இன்னும் 2 நாள் நான் வெக்கேட் பண்ணிடுவேன். ஸோ அதான் அவ்வளோதான். ஸோ அதனால இந்த இடத்தையெல்லாம் ரூம் வெக்கேட் பண்றதுனால இந்த இடம் கொஞ்சம் இப்படி இருக்குங்க. இல்லைன்னா கொஞ்சமாச்சு நல்லா தான் வச்சிருப்பேன். வெக்கேட் பண்றதுனால லாஸ்டா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இல்லை முன்னாடி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஏன்னா நீ இப்படி உட்காந்துருக்கியாடா அப்படிலாம் எனக்கு கேட்க போடாது. அதுக்காகவே நான் உங்களுக்காக இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நான் கேட்கறேன், நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். சாப்பிடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா ஹாப்பியா இருக்கீங்கல்ல? நான் இல்ல, அதான் கேட்டேன். What nonsense you are talking about me? சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இடம் தான் நான் இது டோருக்கு ஆப்போசிட் டோர் பார்த்து பாத்தீங்களா, இந்த சைட்ல இருந்து தான் நான் டான்ஸ் ஆடுறது. ஸோ இந்த ஸ்பாட் தான் ஃபர்ஸ்ட் அந்த டோருக்கு பக்கத்துல கேமரா சைடு இருக்கும். சரி, நான் அங்க டான்ஸ் ஆடுவேன். அந்த டோர் பக்கத்துல நின்றுட்டு கொஞ்சம் சும்மா ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன். ஆனா இதுவே என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோ வீடியோ ஸ்பீட் அப் பண்ணி வச்சிருக்கியா, ஸ்பீட் அப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸ்பீட் அப் எல்லாம் இல்ல ப்ரோ. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோ இது நம்மளோட ஓன் டான்ஸ் தான். சோ அது நான் சொல்றது ஒண்ணும் ஒரு பிரச்சனை கிடையாது. நானா பண்றதுதான். ஓகே, எதாவது ஸ்பீட் அப் எல்லாம் கிடையாது. எனக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும், லைக் இந்த பூர்வ மறைச்சு வச்சிருக்கீங்களா, அந்த இடத்துலதான் ஒரு சின்ன இந்த பிட்டு மாதிரி ஏதோ வச்சு, லைக் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், ஒரு 2 ஆணி ஏதோ அரைஞ்சுதான் நான் இதுக்கு மேல வச்சுதான் இங்கதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு மேல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்டாண்ட் தூக்கி இங்க வைக்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்டாண்ட் தூக்கி இங்க வச்சு, ஆங்கிள் ஸோ கரெக்டான ஆங்கிள் கிடைக்கல எனக்கு. இங்க வச்சு ஃபர்ஸ்ட் நிறைய வீடியோ பண்ணியாச்சு, இதை வச்சு நிறைய வீடியோ பண்ணியாச்சு, இதுல வச்சு நிறைய வீடியோ பண்ணியாச்சு, இதுல வச்சு அடுத்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அடுத்து நேரா நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கல்ல அந்த இடத்துல வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி ஒவ்வொரு இடமா இந்த ரூம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்த ஒரு ரூமுங்க. ஏன்னா எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு ரூம், லைவ் வந்தது காரணம் இந்த ஒரு ரூம். ஸோ மறைக்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஊர்ல நான் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் என் ஊர்ல இருந்து நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காரணமும் இந்த ஒரு ரூம். ஏன் அப்படின்னா இங்க நான் என்னோட யூடியூப் சேனல் பண்ணணும், நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்டிப்பாக நம்மளோட எய்முக்கு இருக்கணும், நம்ம நம்மளோட எய்மை நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணணும், நம்ம விடக்கூடாது. நம்மளோட வேலை என்ன, நம்ம என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என்னை தூண்டினதே இந்த ரூம் தான். ஏன்னா நான் ஒர்க் முடிச்சு ஒரு பெப்பர் பேன் உட்காந்துக்கிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இல்லை ஏதாவது உருப்படியா பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் யாரும் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நானே உணர்ந்தேன்ப்பா. நான் உட்காந்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க ஆள்கிட்ட பேசுறது, அவங்க ஜாலியா இருக்கிறது, கலாச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் அமைதியா இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும். என்ன பண்றது, அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன பண்றது, அடுத்து எப்படி வாழ்றது, காசு இருக்கா இல்லையா, அடுத்து நம்ம பண்ண முடியுமா, இப்ப நான் பண்ற வேலையை கத்துக்க முடியுமா, ஏகப்பட்ட சிந்தனை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எப்போ நைட்டு தூங்கும் போது இல்ல, சாயங்காலம் வந்துட்டாலே ஆரம்பிச்சிடும். அப்படியே மண்டை சூழ்ல உட்கார்ந்தே இருப்பேன். சரி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, லைக் இந்த வேலையை விட்டுல ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் ஓகே ஒரு மூவ் ஆன் பண்றா. ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணல யூடியூப் சேனல், அதை ட்ரை பண்றா. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா என்ன, சாரி 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா என்ன, உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணு, உன்னால என்ன முடியுமோ பண்ணு. 300 பேரே இருக்கட்டும், உன்னை 300 பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல, இருந்துட்டு போடா, பாடுறா, அவங்களுக்காக பண்றா. இப்படி எனக்குள்ள சில எண்ணங்கள் தோணி நான் அதுக்கப்புறம் பண்ணதான் அந்த என்னோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கன்சிஸ்டன்சி முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கன்சிஸ்டன்சி முக்கியம், டைமிங் முக்கியம், தம்ப்நெயில் முக்கியம், எல்லாமே முக்கியம். இந்த இடத்துல வந்து நான் கன்சிஸ்டன்சியோட வீடியோ பண்ணி 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 எனக்கு ஒரு பட்டாளமே கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். அது என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு, நான் இந்த ரூம்ல வந்து லைக் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா, நம்மளால இதுல யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து நான் உண்மையில கதறி இருக்கேன், அழுது இருக்கேன் நைட்டு உட்காந்துட்டு. ஏன்னா இப்ப நான் தனியா தானே இருக்கேன். ஸோ வந்துட்டு யாருமே கேட்கறதுக்குலாம் கிடையாது. நீ அழுது செத்தா சாவு, சூசைட் பண்ண அந்த ரேஞ்சில் நான் இருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு நான் யாரும் கேட்க ஆள் இல்லையா, ஸோ நான் பாட்டுக்கு அழுவேன். அப்படி வந்து நான் இது பண்ணும்போது வந்துட்டு எனக்கு வீடியோ பண்ணி 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 லைக் அந்த ஒரு ஆட்சென்ஸ்ல இருந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும், லைக் வந்து ஒரு பின் நம்பர். ஸோ அந்த பின் நம்பர் வந்துட்டு எங்க அம்மாட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு அம்மா இப்படிமா இந்த மாதிரி நம்பர் வருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு அவங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு எங்க அப்பா கால் பண்ணாங்க. எங்க அம்மா கால் பண்ணும்போது நான் கால் பண்ணேன், அம்மா கால் பண்ண அப்பா பேசுனாங்க. ஏதோ நம்பர் வரும்னு, என்ன நம்பரை காணும் அப்படின்னாரு. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏதோ சும்மா சொல்ற மாதிரி, அவங்க சும்மா கேட்கற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு. சே, அது வந்துட்டு அப்பா அப்படி கேட்டாலே வந்து ஒரு அவமானப்பட்ட மாதிரி நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். என்னடா இது, சே என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லி அவங்க விட்டாதான் வரும். அப்படியே உட்காந்துட்டு சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது, நீ பாட்டுக்கிறா, ரொம்ப பெருமை பித்தலாட்டம் பிக்காளித்தனம் ஒன்றும் பண்ணாத, அமைதியா உன் வேலையை பார்த்துக்கிறா அப்படின்னு நான் வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ்லயே உட்காந்துருக்கேன். ஏதோ வரும்னா எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அன்னு சொல்லி ஒரு வாரங்க, அப்பா சொல்லி ஒரு வாரம் கழிச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த $100 வந்து கம்ப்ளீட் ஆனாதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த $100 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்துருச்சு, லைக் அந்த பின் நம்பர் வந்துட்டு வந்துருச்சு. நான் ஆக்சன்ஸ் வந்துட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் கொடுத்தாச்சு, லைக் கம்ப்ளீட். எங்க அப்பாவுக்கு ஷாக். நான் கேட்டேன், அப்பா வந்துச்சா இப்ப வந்துச்சா இப்படியே கேக்குறேன் கால் பண்ணி. அவரு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா அன்னைக்கு நான் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி கிண்டலா கேட்டாரு, இன்னைக்கு நான் அதை நக்கலா கேட்டேன். சோ நான் வந்துட்டு ஏன் இப்ப உங்க அப்பா டிப்ல பேசுவா, ஏன்னா எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாறிங்க. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப நார்மலா ரொம்ப நல்லா பேசுவேன். இங்க வேலையில நடக்கிறது, லைக் இப்ப இன்னொருத்தவங்களோட இந்த மாதிரி பேசியிருக்கேன், இங்க லைவ்ல இந்த மாதிரி போயிருக்குது, நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், இவங்க வந்து என்ன லவ் பண்றாங்களாம், இவங்க வந்துட்டு அது பண்றாங்களாம், இது பண்றாங்க, எல்லாமே வந்துட்டு டாப் டு பாட்டம் நான் வீட்டுல சொல்லிடுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த மறைச்சு நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மறைக்காம இருக்கிறது நம்ம என்னென்ன பண்ணலாம். அந்த மாதிரிதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு அமௌண்ட் அந்த கடன் வாங்கியிருந்தேன். லைக் அந்த கடன் வந்துட்டு வட்டி மேல வட்டி ஏறி குட்டி சட்டி போட்டு குழந்தை பத்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு வீட்டுல சொல்லி அப்புறம் திட்டுவான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, பட் நான் சொன்னேன், உண்மையை சொன்னேன். அது மாதிரி நீங்களும் வந்துட்டு ஏதாச்சும் மறைக்காம உங்க அப்பா அம்மாட்ட உண்மையை சொல்லி இருங்க. அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா அப்பாவை தவிர யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது நமக்கு. நம்ம வந்துட்டு உயிர் தோழன் இருக்கார், உயிர் லவ்வர் இருக்கார், உயிர் புண்ணாக்கு இருக்கார், புடலங்கா இருக்கார் நினைச்சிட்டு இருந்தேன்னா வந்துட்டு பட்ட நாமத்தை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்துருந்துக்க பொழைச்சிக்க. ஓகே. அண்ட் வந்துட்டு போற அந்த கிளைன்ஸ் நீங்க எல்லாம் இந்த ரூமை பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்துட்டு ஓப்பனா இந்த ரூமை வந்துட்டு கிளியரா காமிக்கணும் அப்படின்னு வந்துட்டு காமிக்கிறேன். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் கைஸ். அப்படியே டோரை ஓப்பன் பண்ணா திஸ் இஸ் த ரூம். எப்படி இருக்கு? குப்பமேடா இருக்கா? அப்போ இது என்னதுன்னு கேட்காதீங்க. இது வந்துட்டு அவங்க கீழ் வீட்டு ஓனரோடது. அவங்க வந்துட்டு ரூம் அங்கே வெடிக்க போகிறாங்க, லைக் அதனால தான் மேலே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? போதுமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு? வேறு லெவலாக இருக்கா? இதுதான் ஸ்டாண்டு. நான் சொன்னேன்ல டான்ஸ் ஆடுவேன்ட்டு, அது அங்கே தான். அண்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆனது இந்த டோருக்கு பக்கத்தில். இங்கே கேமரா வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகே தானே? ஒரு நாள் பார்த்துட்டிங்கள, போதும்ல? ரூம் டூர். அதுக்கப்புறம் முக்கியமாக லைவ் இருக்கிறது இங்கே தான். அந்த பில்லோ இருக்குது பார்த்தீங்களா? உட்காந்து அந்த இடம் பெயிண்டே போயிடுச்சு. பார்த்தீங்களா? இங்கே தான், இங்கே ஸ்டாண்ட் இருக்கும், இங்கே நான் இருப்பேன்.
பேசிகிட்டே இருப்பேன் கல 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 கலன்ட்டு. அப்படியே இந்த இடம் இருக்கும். இதுதான் என்னோடய செல்ல தம்பி, எல்லாத்துக்குமே உதவுற பெஸ்ட்டு காய். இவன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் வீடியோ நேராக வர்றதுக்கு. அண்ட் இது வந்துட்டு எஸ் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த குப்பை மேடுகள் எல்லாமே. ஓகே, நவ் கிளியர் ஆகிப்போயிருந்து. வேறு என்ன அப்படின்னா வந்து இந்த ரூமை சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இப்போலாம் சொல்லிட்டு ஒரு மண்ணும் இல்லையா அப்படி கேட்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.